ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா நெல்லிமேட் டேம் தான் வந்திருக்கோம். நம்ம சொந்த ஊரான நெல்லிமேட் டேம் இதான் காய்ஸ். முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இதை விட நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய பனை மரங்கள்லாம் வெட்டி நம்ம டேமை வந்து ரொம்பவும் தூர்வாடுறாங்கிற பேரில் வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆழம் பண்ணுறாங்கிற இதில் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. அதான் ரொம்பவும் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி ப்ரைவேட்டுக்கெல்லாம் டெண்டர் விட்டு ரொம்பவும் இது பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காக போராட்டமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரில. இதுதான் காய்ஸ் அதோடய வியூ பாயிண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அது தண்ணி வந்து அது வரைக்கும் இருக்கும். இந்த வாட்டி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கோடைக்காலம் வேறு, அதுவும் இல்லாமல் அந்த தூர்வார பணி நடக்கிறதுனால தண்ணி அதிகமாக டேமில் இல்லை. இது ஒரு டேம் கிடையாது, இது வந்து ஒரு ஏரி மாதிரி. அதோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே போனால் ரொம்ப கால் உள்ளே போகுது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாதிரி இயற்கை இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணுமே தவிர ஒருபோதும் இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடாது. முட்டாள் என்ன சொல்கிறதுன்னு தெரில காய்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். இது மாதிரி முட்டாள்கிட்டேருந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாத்தே ஆகணும் காய்ஸ். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வந்து வளர்ந்து இதெல்லாம் ரசித்து வாழ்ந்து வந்தேன். ஆனால் இப்போ இப்படி ஒரு நிலமையில் பார்க்கும்போது ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது காய்ஸ். நான் சொன்ன மாதிரி இங்கே வேலையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னல, இதாக பார்க்கலாம் வாங்க. இந்த மண்ணை தோண்டி வந்து இங்கே நிறைய குழி மாதிரி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு எடுக்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். இங்கே ஒரு கிட்டாச்சி நம்ம நிற்கிது. இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து குளித்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி இங்கே தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டான்ஸ் வீடியோ எடுத்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப குட்டி பையனாக இருப்பேன். பாருங்க இதுதான் வந்து இங்கே வந்து இதோட நிலமை தெரியுதா? இல்லைங்க, நாங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டானுங்க. இதுக்காக இது மாதிரி குழி எடுத்து வைக்கிறானுங்கன்னு தெரில. ஆழப்படுத்துகிற மாதிரி இருந்தால் மொத்தமாக ஆழப்படுத்தணும். இது ஒரு சைடு மட்டும் குழி எடுத்துகிட்ருக்கானுங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில காய்ஸ், பார்ப்போம். இது கவர்மெண்ட்டோட வேலை தான் நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான்லாம் ஒன்றும் தெரியாது. அது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. மண் எதுக்காக எடுத்து வச்சுருக்கானுங்கன்னு தெரில. இனி எக்ஸ்ப்ளோர் பண்ண காய்ஸ், நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறாங்க எங்கள் விவரத்தை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது மாதிரி சுரண்டுறது, இடத்த வந்து இது அபகரிக்கிறது, இடத்துல வந்து மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறதுன்னு, மரங்களை வெட்டுறது, இது மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்ம வந்து அந்த அநீதிக்கு எதிராக வந்து நம்ம குரல் கொடுக்கணும். அதுக்கு எதிராக நம்ம போராடணும். அது நம்மளோட கடமை. அதனால் இது மாதிரி விஷயங்களுக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக உறுதுணையாக நிற்கணும். அதை நம்ம நிற்போம். நமக்கான ஒரு ஜென்ரேஷன் உருவாகும்னு நான் நம்புகிறேன் காய்ஸ்.